இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 18th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவன் எப்பவும் போல ஸ்கூலுக்கு வருவானா. ஸ்கூல் வந்து ரொம்ப நார்மலா இருக்கும். பிளஸ் நேத்து 2 பேர் வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் வந்து போட்டு தள்ளிந்திருப்பாங்க அப்படின்னு அது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்தாலுமே ஸ்டில் ரூக்கியா வந்து இந்த இடத்துல காணோம். ஸோ ரூக்கியா ஸ்கூலுக்கு வரல, அவ சோல் சொசைட்டிக்கு போயிட்டா. ஆனா இங்க இருக்கிற யாருமே வந்து ரூக்கியா இங்க இல்ல அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாருமே ரூக்கியா வந்து மறந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை சோல் சொசைட்டிக்கு போறது அப்படிங்கிறது இப்படி இருக்கிற பர்சன்ஸ் அவங்க கூட பழகின எல்லாத்தோட மெமரிஸையும் வந்து அப்படியே அழிச்சிட்டு போறதா இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க, அதுக்கப்புறம் எப்போ போல ரெகுலரா கிளாஸ் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்லாம் அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் கிளம்பும் போது இஷிரா மட்டும்தான் 2 நாளா ஸ்கூலுக்கு வரவே கிடையாது. ஒருவேளை மேபி அவனுக்கு ரூக்கியா வந்து ஞாபகம் இருக்கலாம் அப்படின்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் வருது, வா பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூப்பிடுவானா. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற யாருமே வந்து இல்ல நாங்க வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈவன் சாடு நம்ம ஒரியுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க இதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ரூக்கியா இந்த இடத்துல இல்ல. ஆனா ரூக்கியா இல்ல அப்படிங்கிறங்காட்டில ரெகுலரான லைஃப் வந்து நடக்காமலும் கிடையாது, அப்படியே நார்மலா தான் போயிட்டு இருக்குது. ஒத்துக்கிற ரூக்கியா வந்து சோல் சொசைட்டியை சேர்ந்தவ. பட் இருந்தாலுமே என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஒரியுமே வரும்போது என்ன பொண்ணு என்னாச்சுன்னு கேட்க எனக்கு ஒரு டவுட், ஆமா ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே ரூக்கியாவா மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு சாக்கு என்ன இவளுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு. சோ அதுக்கப்புறம் ஓரமா உட்கார வச்சு ஒரியுமே கிட்டே எல்லா மேட்டரையும் சொல்லும் போது ஓகே அவ வேற உலகத்துல இருந்து வந்திருக்காளா, அந்த ஒரு உலகத்துக்கே போயிட்டாளா அப்படின்லாம் அவளுக்கு தெரிய வர. ஆமா உன்னால எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியுதுன்னு கேட்கும்போது அப்பதான் ஒரியுமே இல்ல நீ அன்னைக்கு எங்க அண்ணன் வந்து வந்திருந்தான், சோ நீங்களாம் சண்டை போட்டீங்களா, அதெல்லாம் வந்து அப்புறம் தான் இந்த ஒரு பவர் வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம என் அண்ணனோட சோலை வந்து காப்பாந்ததுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாளா. சரி எப்படி பார்த்தாலும் ரூக்கியாக்கு அந்த வேர்ல்டுலயுமே ஃபேமிலி வந்து இருப்பாங்களா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சோ அவங்களெல்லாம் பார்த்து அந்த இடத்துல வந்து ஹாப்பியா தானே இருப்பா. இதை நினைச்சு நீ ஏன் சோகமா இருக்கிறன்னு கேட்க இல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியாக்குயா இருப்பான்ல அவனை யோசிச்சு பார்த்துட்டு ரூக்கி அந்த இடத்துல வந்து ஆபத்துல இருக்கிற எப்ப வேணா வந்து இறந்து போக கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்ல. ஆனா இதை கேட்ட ஒரியுமே அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியா ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஆமா ரூக்கியா வந்து ஆபத்துல இருக்கிறா, சோ அதனால அவளை வந்து காப்பாத்தி ஆகணும், அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ண இச்சிகோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போறானா. அதுவே சேட் இருக்கிறான்ல, சோ இங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருந்திருக்கான் போல. பிளஸ் அந்த ஒரு கருப்பு கலர் பூனை இருக்குல்ல அதுவும் கேட்டு இருந்திருக்குது. இப்போ அதுவே நம்ம ஹீரோட வீட்டுல அவன் தங்கச்சிங்களாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சம்மர் வெக்கேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா அதுக்குள்ள அந்த இச்சிகோ எங்க போறான்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டான் அப்படின்லாம் சொல்ல அவன் பெரிய பையன் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவங்க எப்பா சொல்லிட்டு இருப்பாரா. சோ இப்போ அதுவே சோல் சொசைட்டில வந்து காட்டுறாங்க. அங்க இந்த ரெஞ்சி இருக்கிறான்ல அவன் ஜெயில வச்சிருந்திருக்க நம்ம ரூக்கியா வந்து பாக்குறானா. பார்த்துட்டு ஏன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியாமான்லாம் கேட்கும்போது உனக்கு என்னடா கவலை, அது மட்டும் இல்லாம அவன் மூஞ்ச அப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. சோ 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது ஆனா இப்போ ரூக்கியா வந்து கேப்பா ஓகே என்ன வந்து இந்த மாதிரி சாகடிக்க போறாங்களா, அது வந்து உண்மையாங்கும் போது ஆமா நீ பண்ணதுக்கு வந்து தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களான்னு சொல்ல ஓ சாகடிக்க போறாங்களான்னு சோகமா மூஞ்சி வச்சிருப்பாளா. ஏஹே அந்த அளவுக்குலாம் ரியாக்ஷன் பண்ணணும் அவசியம் இல்ல, எனக்கு நீ என்ன சாகணும்னு ஆசையா என்ன. அது மட்டும் இல்லாம கேப்டன் பியாக்குயா இருக்கிறாருல, சோ அவரோட தங்கச்சி நீ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உன்னோட பனிஷ்மெண்ட் குறைக்கிறதுக்காக அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு சொல்லும் போது யாரு பியாக்குயாவா, வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வேணும்னா அவனே என்ன வந்து கொலை பண்ணிடுவான், அந்த அளவுக்கான ஒரு ஆளுதான் அவன். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு அவங்களோட குடும்பம் வந்து என்ன தத்தெடுத்து. சோ இன்னி வரைக்கும் அவன் வந்து என் மூஞ்ச பார்த்து கூட பேசினது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. எஸ் இந்த சோல் ரீப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்களா இவங்களுக்கு பயங்கரமான ஏஜ் எல்லாம் இருக்கும். இப்போதுவே இன்னொரு பக்கம் அந்த உரஹாராவோட கடைக்கு அடியில வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குமா. ஏ யாரா என் கடைக்கடையில இவ்வளவு பெரிய இடத்த வந்து தோண்டி வச்சது அப்படின்னு அந்த உரஹாரா வந்து கத்திக்கிட்டு இருக்க. நீ தான் தோண்டி வச்சு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், மரியாதை ட்ரைனிங் குடுறான்னு கேட்கும் போது அந்த உரஹாராவுமே நம்ம ஹீரோவோட சோலை வந்து வெளியெடுப்பான அவன் பாடியில இருந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லைக் சோல் ரீப்பர் பவர் எல்லாத்தையும் வந்து இழந்திருப்பான்ல. சோ அதனால இப்போதைக்கு நீ வெறும் ஒரு ஆவரேஜான ஒரு சோல் மட்டும்தான். ஈவன் உன்னால மூச்சுறது கூட கஷ்டமா இருக்குமேனு சொல்ல அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு மூச்சுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். சோ அதனால அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து கொஞ்சம் ரிட்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏதோ அங்க அந்த உருரு பொண்ணு இருக்கிறாள் அவ கூட போய் சண்டை போட்டு பார்க்கலாம்னு சொல்லும் போது நானா சின்ன பொண்ணு கிடையா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவானா. போய் சண்டை போட்டு தான் பாருமா அவனேன்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு காடெல்லாம் எடுத்து கொடுப்பாளா, இதெல்லாம் போட்டுக்குங்க அடிப்பட்ட அடி உழுகுன்னு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் போடாம தெனாவட்டா நிற்கும் போது அவ வந்து ஒரே அடிதான் நம்ம ஹீரோ பறந்து போய் விழுகுவான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த உருரு பொண்ணு கூட சண்டை போடாம நேரா போயிட்டு அந்த ஒரு காடெல்லாம் இருக்கும்ல, சோ அதையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பானா. ஐயோ இதனையா தலையில மாட்ட மாட்டேங்குதுன்னு கத்தும் போது the power of justice னு சொல்ற எல்லாம் மாட்டுன்னு சொல்லுவானா. ஐயோ அதை எப்படியே நான் சொல்றதுன்னு சொல்ல. சோ அதுக்குள்ள அந்த ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஹெட் பேண்டை வந்து மாட்டும் போது பவர் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த உரஹாரா நான் ஏதோ சும்மா சொன்னேன் அந்த நாய் அதையும் சொல்லுதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான். அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ வந்து லைக் அந்த ஹெட் பேண்ட் அந்த கார்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன்.
அப்பதான் ஒரு பாயிண்ட் ரியலைஸ் பண்றான், அவனால அந்த உருகிட்ட இருந்து ஓடி எஸ்கேப் ஆக முடியுதுன்னா கண்டிப்பா அவ அளவுக்கு என்னால ஸ்பீடா இருக்க முடியுது. சோ அவளோட அட்டாக் வந்து என்னால டாட்ஜ் பண்ண முடியுமில்ல நினைச்சுக்கிட்டு அப்படியே ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ரெடியாக அந்த உருரு கிட்ட வராளா, வந்தோடனே அவ அட்டாக்க மிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு கிட்ட போகும்போது அப்படியே அந்த உருரோட சீக்ல ஒரு சின்ன மார்க் வந்து விழுக, அவ்வளவுதான் உருரு கடுப்பாயிரா, வச்சு ஒரே உத நம்ம ஹீரோ உதைக்கலான்னு வரும்போது அந்த ஃபோர்ஸ்லயே நம்ம ஹீரோ பறந்து போய் விழுகிறான். பார்த்தா அந்த உருருவோட உத நம்ம ஹீரோ மேல விழுகல, அந்த உரஹாரா வந்து தடுத்துட்டாரு. பிளஸ் நம்ம ஹீரோக்கு அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த டெஸாயும் தடுத்துட்டாரு. ஓகே, மிஷன் வந்து அக்கம்ப்ளீஷன் வந்து இதுல ஜெயிச்சிட்டேன் இந்த ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது, இவன் அந்த பொண்ணை தோக்கடிக்கவே கிடையாது, உன்னால நினைச்சாலும் அந்த பொண்ணை தோக்கடிக்க முடியாது, ஏன்னா இவ ஒரு சோல் ரிப்பேரியே வந்து அடிச்சு துவச்சு காய போடுற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல். சோ நான் இந்த பொண்ணு கூட உன்னை சண்டை போட தான் சொன்னே தவிர இந்த பொண்ணு நீ ஜெயிக்கணும்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனால நல்லா இப்ப மூச்சு வந்து விட முடியுதா. சோ அதனால அவனோட செயினை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இன்னும் பல வித்தைகள் இருக்கு மவனே, வா அதெல்லாம் கத்துக்கலாம்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த கருப்பு கலர் பூனை இருக்குதுல, சோ அது அப்படியே சாடையும் நம்ம ஒரியுமையும் தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட் இச்சிகோ சோல் சொசைட்டிக்கு போய் ரூக்கியாவை காப்பாத்துறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். சோ அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் என்னோட ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிறீங்களா, நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலன்னு சொல்ல, நம்ம சேட் வந்து கண்டிப்பா நான் வந்து பண்றேன்னு ஒத்துக்கிறானா. பிளஸ் நம்ம ஒரியுமையிட்ட கேட்கும்போது அவளும் ரொம்ப நேரம் யோசிக்கிறா, ஆனா அதுக்கப்புறம் அவளும் ஒத்துக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம இஷிடா இருக்கிறான்ல, சோ அவன் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டு அவனோட ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்கலாங்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஒரியுமையும் சேடும் வருவாங்களா, கூடவே அந்த பூனையும் வரும். சோ என்ன நீயும் வந்து சோல் சொசைட்டிக்கு போறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் கேட்கும்போது அப்படியே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம இஷிடா வந்து சொல்லுவான், இல்ல எனக்கு வந்து இந்த ரூக்கியா வந்து காப்பாத்தணும் அப்படின்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, ஏன்னா சோல் ரீப்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த குயின்சியோட பரம எதிரிங்க, தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற காட்டி தான் இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கனே தவிர எனக்கு ரூக்கியா வந்து சுத்தமா லைக் அவளை பத்தி காப்பாத்தணுங்கிற கவலை எனக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லிடுவானா. இதை கேட்ட முதல்ல அவங்க வந்து கொஞ்சம் சோகமா தான் ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஃபைன், அதுதான் உன்னோட டிசிஷன் அப்படிங்கும்போது அதை மாத்த முடியாது, நீ உன்னோட ட்ரைனிங்கை பாரு, நாங்க எங்க ட்ரைனிங்கை பாக்குறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இஷிடா யோசிப்பான், சாரிப்பா நான் ஒரு ட்ரைனிங் எடுக்க போறேன், அந்த ஒரு ட்ரைனிங்கை நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு தான் துரத்தி விட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பொட்டியை வந்து ஓபன் பண்ணேன். இங்க இன்னொரு பக்கம் நம்ம இச்சிகோ வந்து சோலா தானே இருப்பான். சோ அவன் அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு ஓகே அடுத்த ஒரு லெசனை வந்து ஆரம்பிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை வந்து சொல்லியாகணும். நீ இப்போ ஒரு சோலோட ஃபார்மேட்ல தான் இருக்கிற, உன்னோட செயினை வந்து உன்னோட பாடியில இருந்து இப்போதைக்கு நாங்க பிரேக் ஆகி எடுத்துட்டோம். பட் இந்த ஒரு செயின் உன்னோட சோல்ல இருந்து கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடுச்சுன்னு வையேன், கண்டிப்பா இந்த இடத்துல நீ ஒரு ஹாலோவா மாற போற. சோ நீ ஒரு ஹாலோவா மாறினா அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லும்போது, சரிப்பா நான் ஹாலோவா மாறக்கூடாதுன்னா இது வந்து நான் என்ன பண்றதுன்னு கேட்க, நீ ரெண்டாவது டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். நீ ஒரு ஹாலோவா மாறக்கூடாதுன்னா நீ ஒரு சோல் ரீப்பரா மாறுறதுக்காக உன்னோட முழு முயற்சி வந்து போட்டாகணும்னு சொல்லிட்டு ஓகே ரெண்டாவது ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்ல, பார்த்தா அடியில் ஒரு குழி தோண்டி வச்சிருந்திருப்பாங்களா, நேரா அந்த டெஸாயும் நம்ம ஹீரோவும் அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த உருரு இருக்கிறாள், சோ அவதான் அந்த குழியை வந்து தோண்டிந்திருப்பாளா. சோ உள்ள நம்ம ஹீரோவும் விழுகும் போது பார்த்தா நம்ம ஹீரோட கை ரெண்டையும் வந்து அப்படியே பின்னாடி கட்டி வச்சிருந்திருப்பாங்க. இன்னும் உனக்கு ஒரு 72 மணி நேரம் டைம் இருக்கு பங்கு, அதுக்குள்ள நீ மேலே ஏறி வந்துட்டேன்னு அந்த ரெண்டாவது ரவுண்டை நீ கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்ல, எப்பறா நான் வந்து மேலே ஏறி வருது கையை ரெண்டையும் கட்டி போட்டுருக்கீங்களேங்கும் போது அப்ப நம்ம ஹீரோட செஸ்ட்ல இருக்கிற அந்த செயின் இருக்கும்ல, சோ அதான் சம்திங் ஏதோ வந்து கடிச்சுக்கிட்டு இருக்குமா, பாத்தியா அதை கடிச்சுக்கிட்டு இருக்குதா. சோ அதை வந்து கம்ப்ளீட்டா கடிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற செயின் எல்லாமே போயிடுச்சு, நீ ஒரு ஹாலோவா மாறிடுவேன். நீ ஹாலோவா மாறிட்டா எங்களுக்கும் வேற வழி தெரியல, உன்னை கொலை பண்ண வேண்டியதான்னு சொல்லும்போது அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.